முத்தழகு. முத்தழகில் இன்றைக்கி டாக்டர் முத்தழகு, தனம், சரவணன் எல்லாரும் இருக்கிறாங்க. டாக்டர் தனக்கு நேர்ந்த அந்த கசப்பான அனுபவத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலியும் ரெஜினாவும் என்னை சேர்ந்து மிரட்டி அவள் கன்சீவ்னு சொல்ல சொன்னாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படின்ற ரிப்போர்ட்டை மெய்ப்படுத்த சொன்னாங்க. அதுக்கப்புறமா அப்புறம் எப்படி டாக்டர் அவள் கன்சீவ் மாதிரியே இருந்தா? அவள் குழந்தை அவளுக்கு இதெல்லாம் வளக்காப்பெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் தலைக்காணியை வச்சுட்டு தான் நடந்துச்சு. அவள் பழைய அஞ்சலியே தான், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அஞ்சலியே தான். இன்னும் அவள் ஒரு நாள் கூட பூமியோடு சேர்ந்து வாழலைன்றது எனக்கு நான் அவளை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது இவளுக்கு சந்தோஷம். அப்படியே அப்போ என்னுடைய பூமி தப்பு செய்யலையா? என் பூமி எவ்வளோ கெஞ்சினாரு, என் பூமி தப்பு செய்யலைன்ட்டு அப்படி சந்தோஷத்தில் குதிச்சுட்டு என் பூமியை நான் போய் பார்க்கணும், அவனை நான் எவ்வளோலாம் திட்டேன், அவரை நான் ரொம்ப திட்டேன் அப்படின்ட்டு அவள் ஓடுறா. அப்போது டக்குன்னு நிற்கிறா. அப்போது அவளுக்கு கன்சீவ் ஆகும்போது குழந்தை பிறந்துட்டுருக்குமே அது அப்படின்றா. அப்போது இவன் சரவணன் அப்படின்னு சொல்கிறா. திரும்பவும் டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சரவணனுடைய அப்பா சரவணனை விற்றுட்டாங்க, இவங்கிட்ட அஞ்சலியுடைய அம்மாட்ட விற்றுட்டாங்க. அந்த குழந்தைய வச்சு உனக்கு பிறந்த குழந்தை தான் இவோ மீனாட்சியும் சரவணனையும் மாற்ற சொல்லிட்டாங்க. அதுக்காக நான் தான் மாற்றிட்டேன். மீனாட்சியை நான் எடுத்துட்டு உன் பக்கத்தில் சரவணனை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு இவளுக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி, குண்டுக்கு மேலே குண்டு. அவளால் தாங்க முடியல இந்த அதிர்ச்சியெல்லாம். அப்படியே தலையை சுற்றி உக்காந்துட்டா. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அப்போ மீனாட்சி என் குழந்தையா? சரவணன் கிடையாதா? இவ்வளோ நாள் நான் சந்தோஷமாக அப்படி பார்த்து வளர்த்த சரவணன் என் குழந்தை கிடையாதா? மீனாட்சி தான் என் குழந்தை என்று உள்வுணர்வு எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அது அவளுடைய குழந்தைன்ற வெறுப்பு கொஞ்சம் இருக்கும். ஆனால் மீனாட்சி என் குழந்தையா அப்படின்றா. அவளுக்கு மீனாட்சியோட கழித்த நாட்கள், அவளுடைய பால் கொடுத்த நாட்கள், அவளுடைய விளையாடின நாட்கள் எல்லாமே ஞாபகம் வந்து அவளை அப்படியே உழுக்குது. முத்தழகுக்கு என்ன செய்யறது, எப்படி இதை அந்த பூமிகிட்ட சொல்கிறது? டாக்டர், பூமி அவர் எங்கள் புருஷன் வந்த உடனே எல்லா உண்மையும் நீங்கள் சொல்லணும், இதே மாதிரியே சொல்லணும் அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் அங்கே இருக்கிற சேகருடைய ஃப்ரெண்டு கம்போட்டர் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இதை சேகர்கிட்ட நான் சொல்லணும், இந்த பிரச்சனைக்கு ஏதாவது அவன் சொல்லுவான் அப்படின்றதுக்காக அவன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான். இதை கட் பண்ணிவிட்டு இங்கே காமிச்சா, இங்கே இவன் பூமி அஞ்சலிக்கிட்ட இது கொடுத்துட்ருக்காருல்ல, டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காருல்ல, டைவர்ஸ் அதை கிழிச்சு போட்டுறா. நீங்கள் டைவர்ஸ் நோட்டீஸ் இது மாதிரி குப்பை மாதிரி நான் கிழிச்சு தான் போடுவேன். எத்தனை டைவர்ஸ் நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தாலும் நான் கிழிச்சு தான் போடுவேன். நான் கொடுத்தா தானே உங்களுக்கு டைவர்ஸ் ஆகும். நானும் நீங்கள் மீனாட்சி 3 பேரும் தான் சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்றா. முடியவே முடியாது. என் முத்தழகுடைய அன்புக்கு முன்னாடி நீ ஒன்றுமே கிடையாது. முத்தழகு வருவா, கண்டிப்பாக வருவா, அவளோட தான் நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். அவள் தன்மானமானவா, அதுக்காக தான் என்கிட்ட கோபமாக பேசினான். அவள் ஒரு நாள் வரும்போது நான் அவங்களோட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லும்போது நீ முதல்ல நான் திரும்ப வரத்துக்குள்ளே வெளியில் போயிடு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இவக்கிட்டேருந்து முத்தழகிட்டேருந்து இவனுக்கு ஃபோன் வருது. அவனுக்கு பூமிக்கு சந்தோஷம். அம்மா முத்தழகு தான்மா ஃபோன் பண்ணிட்டுருக்கா. நான் சொன்னேன் இல்லை முத்தழகுக்கு என் மேலே பாசம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போகும்போது, இதப்பா நான் வரத்துக்குள்ளே நீங்கள் 3 பேர் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் காராண்ட நின்று பேசுகிறான். முத்தழகு அப்படின்றா. அவள் ஒரே அழுகுறா. என்னை மன்னிச்சிடுங்க, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். நீங்கள் இன்னொரு 10 நிமிஷத்தில் பிரியா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அங்கே நான் இருக்கிறேன், உங்ககிட்ட எல்லாம் நிறைய விஷயம் பேசணும், உங்களை நான் பார்க்கணுன்ட்டு அவள் கதறி அழுகுறா. இவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இதோ வந்துடுறேன் முத்தழகு, இன்னும் 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி முத்தழகில் ரொம்ப நல்லா இருந்துச்சு முத்தழகுடைய நடிப்பு, பூமியுடைய நடிப்பு. பார்க்கலாம்.